முத்திரை பதிக்கும் சரித்திர நிகழ்வாக சத்துணவு தந்த நாயகன் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் அவர்களுடைய சங்கீத அபிஷேகம் என்ற நிகழ்வை விருது வழங்கும் விழாவை சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து பல சாதனையாளர்களை இந்த தமிழகத்தில் உருவாக்கியுள்ள நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் கூட்டு குடும்பத்தின் பாசமிகு தலைவர் அருமை அண்ணன் நவீன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த விழாவில் புரட்சி தலைவர் நிகழ்வு என்றாலே அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக ஒரு பொக்கிஷமாக ஐயா சுகாதாரத்துறை அமைச்சராக புரட்சி தலைவர் ஆட்சியிலே இருந்த எண்ணற்ற ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா டாக்டர் HV கண்டே ஐயா அவர்களை இங்கு அவருடைய ஆசீர்வாதத்துடன் நம்ம எல்லாரும் விருது வாங்க வந்திருக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம், நமக்கெல்லாம் பாக்கியம். ஏன்னா மாணவ பருவத்திலிருந்து எண்ணற்ற தலைவர்களை காந்தியடிகள் முதற்கொண்டு அத்தனை தலைவர்களோடும் பயணித்து இன்னைக்கு இந்தியாவிலேயே அரசியல் களஞ்சியம், அரசியல் பொக்கிஷம் சொன்னோம்னா மூத்த தலைவர் ஐயா டாக்டர் HV கண்டே ஐயா அவர்கள் தான். புரட்சி தலைவர் அவர்களிடம் நேரடியாக எதுனாலும் பேசக்கூடிய, யாருமே நின்று பார்க்கறதுக்கு பயப்படுவாங்க, பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி பேசக்கூடிய உரிமை கொண்டவர் ஐயா டாக்டர் HV கண்டே ஐயா அவர்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு சம்பவம் புரட்சி தலைவரோட நெருக்கமாக இருக்கிறத சொல்லிடுறேன். புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா கட்சி உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் கையில் இரட்டை இலை சின்னத்தை குத்த வேண்டும். ஆனால் ஐயாவுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அப்போ ஒரு தடவை ஐயாவை தேடி புரட்சி தலைவர் அங்கே ஐயாவுடைய வீட்டு அலுவலகத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பிடிக்கலை ஐயா சொல்கிற வார்த்தை. அவருக்கு ஒன்றும் புரியலை. புரட்சி தலைவருக்கு என்ன எனக்கு பிடிக்கலை, புரியலைன்னு, எனக்கு இந்த பச்சை குத்துற இது வந்து எனக்கு பிடிக்கலைன்னு. ஆனால் அந்த பச்சை குத்தி இருந்தால் அந்த பச்சை குத்தியவர்கள் ஆயுசு வரைக்கும் அந்த ரெட்டலை சின்னம் கையில் இருந்திருக்கும். ஆனால் புரட்சி தலைவர் மறைந்தாலும் மறைந்த பின்னாலும் அவருடைய இருதயத்திலே ஐயா HV கண்டே ஐயாவை பச்சையாக குத்தி இருந்தார். நம்பிக்கை நாயகன் சொல்லலாம் ஐயா. அவங்க கரம் பிடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஐயாவை வாழ்த்துகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா 1985 வரைக்கும் சினிமா துறையில் வயசானவங்க தான் டைரக்டராக இருப்பாங்க. பஞ்சு அருணாசலம் ஐயா, SP முத்துராமன் ஐயா, இவங்க தான் வயசானவங்க தான் டைரக்டராக இருப்பாங்க. 86ஆம் வருஷம் தமிழ் திரையுலகத்தை புரட்டி போட்ட ஒரு மாணவ சமுதாயத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வர்ற படங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான வசூல், அத்தனை கதை அம்சம், எல்லாம் யங்ஸ்டர்ஸு. சினிமா துறை முழுவதும் யங்ஸ்டர்ஸ் தான், வயசானவங்களாம் இல்லை. 85 வரைக்கும் தான். அந்த 86ஐ மாற்றி புரட்டி போட்ட எங்கள் அருமை அண்ணன் அரவிந்தராஜ், ஊமை வெளிகள் படத்தினுடைய இயக்குனர். இன்னைக்கு பெரிய பாக்கியம் என்னன்னா, நீங்கள் இன்னொரு தடவை கொஞ்சம் பலத்த கரகத்தோட அண்ணனுக்கு கைத்தட்டிருங்க. இன்றைக்கி பிறந்தநாள். உங்களுடைய எல்லாருடைய சார்பாக அண்ணனுக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்து. கடவுளின் ஆசீர்வாதத்தோட மேலும் மேலும் அண்ணன் மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஆரோக்கியம், சமாதானம் இருக்கணும் நான் வாழ்த்துறேன். உங்கள் மூலமாக வாழ்த்திக்கொள்கிறேன் அரவிந்தராஜ் அண்ணன். அதுக்கப்புறம் தான் திரையுலகமே மாற்றி போட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் சக்தி இயக்கம் அருமை அண்ணன் மக்கள் சக்தி இயக்கம் நண்பர் அவங்க இருக்காங்க. அவங்க எண்ணற்ற தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களையும் வாழ்த்துக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், சுதந்திர போராட்ட தியாகி வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னாலே நடிகர் திலகம் ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் உண்மையாக பார்த்தவங்க யார் இருக்காங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஊத்துமலை ஜமீன்தார்னு சொல்லுவாங்க, மருதப்ப பாண்டிய ராஜா. அங்கே செங்கோட்டை வீரகரம்புதூரில் இன்றைக்கி அவங்க அரண்மனை இருக்குது. அவங்க பேரை வந்து மருதப்ப பாண்டியன் பாபுராஜா, என்னுடைய கிளாஸ்மேட்டு. அவர் அடிக்கடி அவங்க தாத்தா சொன்ன கதைகளெல்லாம் சொல்லுவார். அவங்கெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை நேரில் பார்த்தவங்க. ஆனால் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை நேரில் காக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கொடுத்தது யாருன்னா இளைய கட்டபொம்மனாக எண்ணற்ற உதவிகள் செய்கிறத வெளியிலே தெரியாமல் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு கொடுக்காம நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இளைய கட்டபொம்மனுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் உடனே எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றான்னு சொல்லி மறைந்த அண்ணன் போண்டா பண்ணிலாம் கண்ணீர் விட்டு அண்ணனை பற்றி சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள், அவர்களையும் வாழ்த்துக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹலோ சிட்டி FM அருமை அண்ணன் லோகநாதன். உண்மையிலே எத்தனையோ எஃப்எம் இருந்தாலும் இன்றைக்கி அந்த ஹலோ எஃப்எம் சிட்டி வந்து இன்றைக்கி என்னையே வந்து அந்த அந்த இதில் எஃப்எம் அந்த எங்கெல்லாம் ஒளிபரப்புதோ அங்கே என்னுடைய பேச்சையும் கொண்டு போய் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க அண்ணன். அது இல்லாமல் நிறைய பேருக்கு டான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களும் மேடை சிறைப்பாட்டு இருப்பது ஒரு ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள்.
அதே போல் பார்த்தீங்கன்னா இளம் பாடகர், வருங்கால திரையுலகத்தில் மிக சிறந்த ஒரு பாடகராக வரக்கூடிய என் பாசமிகு அண்ணன் சார்லஸ் அண்ணன் வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, சமரிடியன் அறக்கட்டளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக போராளின்னு சொல்லலாம். இன்னைக்கு யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமாக நிறைய யூடியூப் பார்க்க முடியாத யூடியூப் சேனல்ஸ் கருத்துக்கெல்லாம் வருது. ஆனால் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய புரட்சியான காரியங்களை செய்யக்கூடிய புரட்சி மங்கை என் பாசமிகு சகோதரி சீவா லூர்தஸ், மிஸ் மெட்ராஸ். அது இல்லாமல் அவங்க ஒரு பாடி பில்டர், அது இல்லாமல் சமரின் அறக்கட்டளைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதில் வருஷத்துக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போயிட்டாங்க, மரம் நட வேண்டும் என்று. அருமையான நடிகர் விவேக் செஞ்சாங்க, மறைந்து விட்டாங்க. ஆனால் அன்பு சகோதரி வருஷத்துக்கு இத்தனை மரக்கன்று நட வேண்டும் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. உடல் உறுப்பு தானம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண் தானம், உடல் உறுப்பு தானத்தை வந்து மிகவும் அதிகமாக தமிழ்நாட்டில் பரவலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நர்ம சகோதரி சமூக போராளி சீபா லூர்தஸ் அவர்களுக்கும் வாழ்த்துகிறேன். அது இல்லாமல் எங்களுக்கு அயனாவரம்னு சொன்னாலே இன்னைக்கு நான் இங்கே வந்து உட்கார்ந்தோன்னே எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் நவீனனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் பாசமிகு அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் கழித்து பார்க்குறேன். அயனாவரம் சேகர், எங்களுக்கு அயனாவரம்னாலே அட்ரஸ் சேகரன் தான். அமைதி புயல், நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல நட்புனா இலக்கணமாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன், அவங்களையும் நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிராஜா அண்ணன் ஐயா, அண்டே ஐயாவுடைய கூடவே நகமாறி இருக்கக்கூடிய அபிராஜா அண்ணன், பழகுவதற்கு இனிமையானவர், மிகச்சிறந்த பாடகர், நல்ல ஒரு நட்பு, அவரையும் நான் வாழ்த்துறேன். அதே போல் அருமையான சமூக சேவகர் குணசேகரன் அவர்களையும் நான் வாழ்த்துறேன். இந்த இடத்துல அருமையான ஒரு இசை கச்சேரியை சோமனை கொடுத்தாங்க. அன்பு சகோதரி அன்பு பொற்செல்வி நல்ல தொகுத்து வழங்கினாங்க. வாழ்த்துக்கள். சோமனை நம்ம சொல்லணும், எல்லாத்துக்குமே கடவுள் இயற்கையே நம்ம இப்போ இசை வரத்தை கொடுக்கறது இல்லை, ஒரு சிலருக்கு தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் கீதரஞ்சனி சோமன்